இப்போது பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபாலகோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். ஆமென். மகேந்திரன் ஐயா நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்தார். சிறு வயதிலேயே பிள்ளைகளை வசனத்தில வளர்க்க வேண்டும். வளர்க்காவிட்டால் அவர்கள் முதிர் வயதில தேவனை விட்டு பிரிந்து போவார்கள். நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வசனம், தேவன் எங்களுக்கு நன்மையையும் தீமையையும் வைத்திருக்கிறார். நாங்கள் நன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் தருகிற ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுக்கு முன்னாலே நன்மையையும் தீமையையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் நன்மையை தெரிந்து கொள்ள, இந்த மெய்யான ஒன்றான மெய்த்தவனை தெரிந்து கொள்ள, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள, ஒளியை தெரிந்து கொள்ள, இயேசுதான் அந்த ஒளி என்பதை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் கற்றுக் கொடுப்பீராக. பாவம் பொல்லாதது, தீமை பொல்லாதது, அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் நன்மையை தெரிந்து கொண்டு இயேசுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு சிறு வயதில் இருந்தே அந்த வார்த்தையில நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. சத்துரு தீமைக்கு இழுத்து செல்கிறான். ஆண்டவரே, அந்த தீமைக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து, எப்படி இயேசு பிசாசனுடைய சோதனையின் போது வசனத்தின் மூலமாக மேற்கொண்டாரோ, அப்படியாக இயேசு கிறிஸ்து மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, இந்த உலக உணவினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். ஆண்டவரே, அந்த வார்த்தையால நீர் எப்படி வெற்றி சிறந்தீர், அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தையினால வெற்றி சிறந்து எங்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகளை நிறைத்து வைத்து, எங்களுடைய ஆத்மாவில உங்களுடைய வார்த்தைகளை நிறைத்து வைத்து, இந்த தீமை செய்கிற பிசாசை மேற்கொள்ள எங்களுக்கு தந்த தைரியத்துக்காக நன்றி. ஒவ்வொரு மக்களும் இந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். பாருங்கள், என்னுடைய தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில மனிதன் எப்படி விழுந்து போவான், எப்படி பிசாசு விழுந்து போன தூதர்கள் இந்த உலகத்தில வாழுகிறார்கள் என்று எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு அதிகாரத்தை எங்களிடம் தந்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் பாருங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டார்கள். இதன் நிமித்தம் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது, இருளும் இருக்கிறது. பாருங்கள், இயேசு மெய்யான இரட்சகர் இயேசு இருக்கிறார். ஆனால் பொய்யான மதங்கள், தீமையான நரகத்துக்கு இழுத்து செல்லுகிற மதங்களாக பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் மனித கைவேலையினால தெய்வங்களை உருவாக்கி அந்த தீமையை பாரம்பரியமாக கடைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், தீமையை நன்மை என்று சொல்லி அவர்கள் பாரம்பரியமாக தங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறை இன்றைய காலம் வரைக்கும் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்துல இயேசு எல்லா மக்கள் மேலும் அன்புள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் எந்த மத இனத்தில இருந்தாலும் உங்களை படைத்தவர் ஒன்றான மெய்த்தவன் மீண்டும் அந்த மாம்ச சிந்தையில வாழாமல், பாருங்கள், மகேந்திரன் ஐயா சொன்னது போல ஆத்மாவும் சரீரம் இணைந்து வாழாமல் தேவனுடைய ஆவிக்குரிய மக்களாக, எங்களுடைய
ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து தேவனுக்கு பிரியமாக தேவன் அவரை துதித்து ஜெபித்து அவருடைய வசனங்களை கற்றுக்கொண்டு ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து செயற்பட்டு சரீரத்தை நாங்கள் எங்களுடைய சரீரத்தை ரோமன் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தின்படி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுடைய சரீரத்தை இப்போ பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனையை செய்ய வேண்டும். பாருங்கள், யோசேப்பு ஒரு பாவம் செய்கிற சந்தர்ப்பம் வரும் பொழுது அது தேவனுக்கு விரோதமாக நாங்கள் செய்கிறோம், அது பொல்லாதது, அது எங்களை நரகத்துக்கு இழுத்து செல்லும் என்ற உணர்வோடு அவன் வாழ்ந்தான். தரிசனத்தை கொடுத்தவர் பாருங்கள், எல்லா வேளைகளிலேயும் யோசேப்போடு கூட இருந்தார். சகோதரர்களால துன்பப்படுத்தப்பட்டான், குழியில தள்ளினார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தேவன் அவனோடு கூட இருந்தான். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமாக யோசேப்பு வாழ்ந்தான். நான் பாவம் செய்யக்கூடாது, அது தேவனுக்கு விரோதமாக செய்கிறதாக இருக்கிறது, அது என்னுடைய வாழ்வை அஃபெக்ட் பண்ணும் என்ற உணர்வோடு அவன் வாழ்ந்து பாருங்கள், பெரிய அதிகாரியாக தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை அவன் மூலமாக நிறைவேற்றி பஞ்ச காலத்தில அவனை துன்பப்படுத்தின சகோதரர்கள் எல்லாருக்கும் அந்த மக்களுக்கு உணவு கொடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் இந்த மெய்யான தேவனுக்கு பிரியமாக எது எப்படி இருந்தாலும் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, நற்கிரியை செய்கிறவர்களாக, அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் எங்களோடு இருப்பார். எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார். பாருங்கள், வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு தேவையானது கொடுக்கப்படும். பாருங்கள், அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேட வேண்டும். நாங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது துன்மாற்றர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அந்த வேதத்தின்படி நாங்கள் செய்யும் பொழுது, வேதத்தின்படி நடக்கும் பொழுது, பாவத்தை எதிர்த்து பிசாசை எதிர்த்து வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமாக வாழுகிறோம். தேவனிடத்தில் இருந்து ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் எங்களிடத்துல வந்து சேருகிறது. நன்மையை தருகிறவர் தான் எங்களுடைய தேவன். ஒரு பொழுதும் தீமையை அவர் கொடுப்பதில்லை, நன்மை மட்டும்தான் தருகிறவராக இருக்கிறார் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், இன்னைக்கு தீமைகள் வருகிறது பிசாசிடத்துல இருந்து. பிசாசு யோவான் 10:10 திருடனாக, கொல்லுபவனாக, அழிப்பவனாக, பொய் பேசுபவனாக அவன் தன்னுடைய கரெக்டர்ஸை மனிதனுடைய தோட்ஸிலே அவன் போடுகிற ஒரு அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. தீமை செய்கிற அதிகாரம் தான் பிசாசிடத்துல இருக்கிறது. எங்களுடைய தேவனிடத்துல நன்மை செய்கிற அதிகாரம் ஒன்று. நாங்களும் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம், அந்த நன்மைகளை மற்றவர்களுக்கும் கொடுக்கிறோம். அதான் தேவன் தருகிறது. பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுங்கள், தாகமா இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். இப்படி நோய்களில் இருக்கிறவர்கள், ஜெயில்களில் இருக்கிறவர்கள் அவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய நற்செய்தியை சொல்ல வேண்டும். அந்த நற்செய்தி தேவனுடைய வேதாகமம் தருகிற செய்தி தான் நற்செய்தியாக இருக்கிறது, வாழ்வழிக்கும் செய்தியாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதமாக வாழ முடியும், தேவைகள் சந்திக்கப்பட்டு வாழ முடியும். இதன் பின்பு மறுமையில இந்த ராக்காலம் இல்லாத ராட்சியம், இந்த ஆசீர்வாதம் உள்ள ராட்சியம், இருள் இல்லாத ராட்சியம், பிசாசு இல்லாத ராட்சியத்துல நித்தியமாக வாழ முடியும். இயேசுவை நீங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 4:12 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு கொடுக்கப்படவில்லை. பாருங்கள், மதங்கள் தவறாக வழிநடத்தி மக்களை நரகத்துக்கு, தீமைக்கு இழுத்து செல்கிறார்கள். அதற்காகத்தான் இயேசு
ஒளியை எங்களுக்கு தருகிறார். ஒளியுள்ள தேவனாக, எங்களுடைய வாழ்வில ஒளி ஏற்றுகிற தேவனாக, எங்களுடைய இருளை அகற்றுகிற தேவனாக, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாக. இந்த வேதாகம வசனங்கள் எல்லாம் நன்மையை தருகிற வசனங்கள். அதை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஆத்மாவில நிறைத்து வைத்திருக்கும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நன்மைகளை நாங்கள் பேசுவோம், அவருடைய வார்த்தைகளை பேசுவோம். அது எங்களுக்கு வாழ்வளிக்கிற வசனங்களாக இருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று ஆதாமுக்கு ஏவாளுக்கு கட்டளையிட்டார். பாருங்கள், தேவன் படைக்கும் பொழுது பெர்ஃபெக்டாக படைத்தார். ஒரு ஒளியுள்ள சரீரத்தோடு, நித்தியமாக வாழுகிற சரீரத்தோடு படைத்தார். அவர்கள் அந்த மெய்யான தேவன் ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேளையில ஆதாம் ஏவாளோடு பேசிவிட்டு உறவாடி விட்டு போவார். பாருங்கள், எவ்வளவு ஒரு சந்தோஷமான வாழ்வு, நன்மையை தருகிற தேவனோடு உறவாடுகிற வாழ்வு. இன்றைக்கு ஜெபித்து துதித்து அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை, அந்த பரலோக சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். பரலோகத்திலே இந்த அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு வாசம் செய்கிறார். நாங்கள் தான் அவருடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே எங்களுடைய அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவருக்கு நாங்கள் ஆலயமாக இடம் கொடுக்கும் பொழுது எங்களை பரிசுத்தமாக பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டி தொடர்ந்துவார். பாவம் பொல்லாதது. பாருங்கள், இந்த சில நோய்கள் கூட மறைந்து விடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. ஆனால் பாவம் அப்படியாக தொடர்ந்து நீங்கள் பாவம் செய்வீர்களாக இருந்தால் அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறது. அது ஒரு லேக் ஆஃப் ஃபயர், புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கிற ஒரு இடத்துல நித்தியமாக வாழுகிற வாழ்வு. அதே நேரத்துல பரலோகத்துக்கு போகும் பொழுது கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, சந்தோஷமான வாழ்வு. பாருங்கள், நாங்கள் லூக்கா 15ஆம் 16ஆம் அதிகாரங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு ஐஸ்வர்யவான ஒரு ஏழை லாசரஸ் மடிக்கிறார்கள். ஏழை லாசரஸ் ஆபிரகாமின் மடியில. இந்த உலகத்துல கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், இயேசுவுக்கு பிரியமாக நடக்கிறவர்கள் பரலோகத்துல ஆபிரகாமின் மடியில பாருங்கள் அந்த ஏழை லாசரஸ் போய் சேர்கிறான். அதே நேரத்துல மறுபக்கத்துல அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வேதனைப்படுகிறான். இதுதான் ஒரு இருதயத்தை கடினமாக வாழுகிறவர்கள். இந்த இருதயத்தை ஒரு பொழுது நாங்கள் கடினப்படுத்தக்கூடாது. இரக்கமுள்ள இருதயமாக, தேவனுக்கு பிரியமான இருதயமாக, நன்மை செய்கிற இருதயத்தை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் இயேசுவிடத்துல வரும் பொழுது வரும் பொழுது அவர் இந்த இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுவார். நவமான ஆவியை தந்து எங்களை நன்மை செய்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், மதத்துல வாழ்வீர்களாக இருந்தால் இந்த கம்யூனிசம், சோசியலிசம், சில இயக்கங்கள், சில கொலை செய்கிற இயக்கங்கள் எல்லாம் ஒரு வன்மையான ஹிட்லரின் ஆவி ஒரு பொல்லாத ஆவியாக இருக்கிறது. பாருங்கள், அவரு அப்படியான ஒரு கடினமான இருதயத்தோடு மக்களை வழி நடத்துவார். ஆனால் இயேசு அன்புள்ளவராக, ஒரு மனிதன் தவறு செய்தால் அவரை மன்னித்து இனிமேல் பாவம் செய்யாது. பாருங்கள், எல்லோரும் நாங்கள் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். மறுபடியும் பிறந்த வாழ்வை தந்து, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை தந்து, அவருடைய வார்த்தையினாலே எங்களை தேற்றி, எங்களுக்கு அவருடைய வார்த்தை எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமுமாக இருக்கிறது. எங்களுக்கு அவருடைய வெளிச்சத்துல நாங்கள் நடக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற அவருடைய வார்த்தை எங்களுக்கு வழி நடத்துகிறது. நாங்கள் தொடர்ந்து அவரை பின்பற்றி அவருக்கு பிரியமான வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அந்த வார்த்தை பரலோகத்துக்கு எங்களை அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், அந்த 1000 வருடம் பிசாசு கட்டப்பட்டிருக்கும். இந்த உலகத்தில அத்தனை தீவுகளுக்கு காரணம் பிசாசாக இருக்கிறது. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இன்றைக்கு இந்த யுத்தங்கள் நடக்கிறது எல்லாம் இச்சைகளினால. நாடுகளை பிடித்து விட வேண்டும், திருடி விட வேண்டும் மற்ற நாடுகளை. இது பிசாசிடத்தில இருந்தால் இந்த உலகத்தில
வருகிற அத்தனை தீமைகள், கொலைகள் எல்லாம் வருகிறது. பாருங்கள், இயேசுவின் பக்கத்துல வரும் பொழுது அங்கு ஆசீர்வாதம் வருகிறது. பாருங்கள், போதுமான அந்த தேசங்களில கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசங்கள். ஏனென்றால் தேவன் தொழில்நுட்பத்தை, ஞானத்தை, புத்தி, அறிவை கொடுத்து பல தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், இந்த மதங்களில வாழுகிறவர்களால கொப்பி பண்ணுகிறது தான் அவர்கள் செய்யக்கூடியது. பாருங்கள், இன்றைக்கு மதங்களில வாழுகிற நாடுகள் இந்த காலங்களில மற்ற கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ்ல இருக்கிற அத்தனை தொழில்நுட்பங்களை காப்பி பண்ணி பாருங்கள், அவர்கள் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ நாடுகள் சில தவறுகளை செய்து விட்டார்கள். தொழில்நுட்பங்களை சைனாவில கொண்ட ஃபேக்டரியை போட்டு பாருங்கள், இந்த தொழில்நுட்பங்களை அங்கு வளர விட்டு விட்டார்கள். இப்படியாக கிறிஸ்தவ நாடுகள் இன்றைய காலகட்டத்தில பல பின்வாங்கி நிலைமையில இருக்கிறது. பாருங்கள், அரசியல்வாதிகள் பணம் பொருளாக ஓட்ஸுக்காக பாருங்க, மக்கள் இன்றைக்கு சரியான முடிவுகளை எடுக்காத நிமித்தம் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற கிறிஸ்தவ தலைவர்கள், நாட்டு பிரசிடென்ட்கள் இல்லாதது நிமித்தம் இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகள் இன்றைக்கு மீண்டுமாக அந்த கிறிஸ்தவ நாடுகளாக வர வேண்டும். பாருங்கள், அமெரிக்கா தேசத்தில பிரசிடென்ட் கிறிஸ்தவ இதை மீண்டுமாக கொண்டு வருகிறார். பாருங்கள், அங்கு எழுப்புதலை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். யூரோப் கண்ட்ரிஸிலையும் இப்படியாக நன்மையை தெரிந்து கொண்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். இந்த கடைசி காலத்தில எல்லா மக்களும் விழித்தள வேண்டும். எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவன். யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதை நித்திய ஜீவன். இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசுடைய ராஜ்யத்தில சிலுவையில் அவன் மரித்ததன் நிமித்தம் யூதருடைய ராஜா என்று அவர்கள் எழுதி பாருங்கள், போட்ல போட்டார்கள். அந்த யூத ராஜ சிங்கத்தோடு அந்த ராஜா இந்த ராஜ்யத்தில நாங்கள் வாழ போகிற வாழ்வு இந்த உலகத்தில் 1000 வருடம் அவரோடு கூட வாழ முடியும். அதன் நித்தியமாக வாழுகிற வாழ்வு பாருங்கள், 1000 வருடம் வாழ்வது என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் 80 to 120 வயது வரைதான் வாழ முடியும். ஒரு மனிதன் வாழ்க்கை காலம் 100 வருடம் என்றாலும் 10 ஜெனரேஷன் 1000 வருடங்கள் நாங்கள் இயேசுவோட கூட இந்த பூமியில வாழ முடியும். பாருங்கள், அந்த நேரத்துல பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு, தீமைகள் இல்லாத தீமைகளுக்கு காரணம் பிசாசு. அந்த பிசாசு 1000 வருடம் கட்டப்படும் பொழுது இந்த உலகத்துல எங்களுக்கு டெம்ப்டேஷன் இருக்காது, பிசாசின் தொந்தரவுகள் இருக்காது. அந்த காலம் ஒரு ஆசீர்வாதமான காலமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசுவுக்காக இன்றைக்கு ஊழியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். இயேசுவுக்காக மரிக்கிறவர்கள் அவருடைய ஆத்துமாவை தேவன் தம்முடைய பலிபீடத்துல வைத்து அவர்களை 1000 வருட ஆட்சியில உயிர்த்தள வைத்து அவர்கள் வாழுகிற வாழ்வுதான் அந்த 1000 வருடம் வாழ முடியும். பாருங்கள், அதை இழந்து விடக்கூடாது. அதன் பின்பு நித்தியமாக இயேசுவோட வாழுகிற வாழ்வு. பாருங்கள், தீமையை நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். பாருங்கள், யோபு 2:9 பார்க்கும் பொழுது யோபுவின் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றாள். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பாருங்கள், தேவன் நன்மைகள் தருகிறவர் தான் எங்களுடைய தேவன். சில வேளைகளில் அனுமதிப்பார் எங்களை சோதிப்பதற்காக. அந்த சோதனையில நாங்கள் தேவனுக்கு பிரியமாகத்தான் நடக்க வேண்டும். பாருங்கள், எங்களுடைய நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ.
பாருங்கள், இப்படியா எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தேவனுக்கு விரோதமாக நாங்கள் எங்களுடைய உதடுகளை ஒரு பொழுதும் பாவிக்க கூடாது. தேவனை நீங்கள் வேதாகமத்தின்படி அறிந்தீர்களாக இருந்தால் ஒருவருக்கும் அவர் தீமை செய்யாதவர். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது கூட நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். உணவை பெருக்கி கொடுக்கிறவராக திரிந்தார். காற்றை கடலிலே மதட்டினார். பிசாசுகள் பிடித்திருந்த மனிதர்களை விடுதலையாக்கினார். எல்லாரும் வந்து இயேசுவிடத்துல வரும் பொழுது அவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். தீமைகளை எங்களுடைய தேவன் இயேசு ஒரு தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். 1 சொல்லுகிறது, அவர் தீமையை பிடிக்காது, அவருக்கு நன்மைதான் அவருக்கு பிடிக்கும். பாருங்கள், யாக்கோபிலே பார்க்கும் பொழுது நன்மையான இந்த ஈவம் பரிபூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பாருங்கள், இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன், மழையை தருகிற தேவன். எரேமியா 14:22 வேறு தேவர்களால மழை வருஷிக்க முடியாது. இந்த மனித தெய்வங்களினால் அந்த ஒன்றான மெய்த்தேவன் தான் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 55:10 வாரிய முறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது அப்படியோ. பாருங்கள், இந்த உலகத்தை பரலோகத்தை அவர் திறக்கும் பொழுது மழை வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையாக இருக்குது. இந்த மழை தான் எங்களுக்கு உணவை தருகிறது, தண்ணீரை தருகிறது. இதை அந்த உண்டான மெய்த்தவன் செய்கிறார். அது திரும்ப அப்படியாக முகிலாக வானத்துக்கு போகிறது. அப்படித்தான் தேவனுடைய வசனம். நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சுகம் வருகிறது, உங்களுக்கு நன்மைகள் வருகிறது, உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஏசாயா 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்கள், விரும்புகிறதை செய்ய அவருடைய விருப்பம். பாருங்கள், ஒரு குஷ்டரோகி வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். எனக்கு சித்தம் உண்டு. நீங்கள் சுகத்தோடு இருப்பது தேவனுடைய சித்தம். நன்மையை பெற்று வாழ்வது தேவனுடைய சித்தம். தீமையை வெறுப்பது தேவனுடைய சித்தம். நன்மைதான் எங்களுடைய தேவனிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், எங்களுக்கு முன்னால நன்மையை வைத்திருக்கிறார், தீமையை வைத்திருக்கிறார். தெரிவு உங்களுடையதாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததினால் இன்றைக்கு எங்களுக்கும் தெரிவிருக்கிறது, நன்மையும் தீமையும். பாருங்கள், இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன். உபாகமம் 30:15 19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும், இரட்சகராக இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர்தான் எங்களுக்கு உபாகமம் 30:20 உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இன்றைக்கு இந்த அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருடைய ஜீவனம் தேவனிடத்துல மறைந்திருக்கிறது. பாருங்கள், நாங்கள் அபிஷேகம் பெறும் பொழுது எங்களுடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். பாருங்கள், தேவரங்களை பார்க்கும் பொழுது இந்த இயேசுடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்குள்ளாக எங்களை பார்க்கிறார். நாங்கள் நீதிமானாக அவர் மீண்டுமாக வரும் பொழுது எங்களுடைய ஜீவன் அவருடைய பரலோக சரீரத்தை பெற்று அந்த ஒளியுள்ள குளோரி லைட் உள்ள அந்த சரீரத்தோடு
முதலாக ஆதாமவாளை படைத்த சரீரம் ஒரு குளோரி, ஒரு மகிமை உள்ள சரீரமாக இருந்த அந்த சரீரத்தோடு நாங்கள் இயேசுவோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வு. ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வர்க்கங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. சோதனையை ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலேயும் நாங்கள் பொறுமையாக தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவர் எங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. இயேசுவாலே அன்றி ஒரு தரம் விடுதலை பெற முடியாது. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. ஆமாண்டவர், எங்களுக்காக நாங்க வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் தான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நாங்கள் தான் மனுக்குலம் தான் பாவம் செய்தவர்கள். ஆனால் எங்களுக்காக அந்த ஒரு மனிதன் ஆதாம் ஏவாளினால செய்த பாவத்தின் விளைவாக 2ஆம் ஆதாமாக இயேசு வந்து கிருபையையும் சத்தியத்தை தந்து எங்களுக்காக மதித்து அந்த பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து எங்களுடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். மகனே, இன்றைக்கு நீங்க மதங்களில பாவத்தில வாழ்கிற ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே
என் மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நாம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக விண்ணப்பிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேன், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேன். பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் மேல உச்சத்திலே உள்ள காவலிக்க முடியும் அபிஷேகத்தினால நிரப்புவீராக. ஆண்டவரே, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் பரலோகத்துக்கான வழி என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வார்களாக. கருத்துகள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்று அந்த பரிசுத்த ஆவி கிடைக்க இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus, ஒவ்வொருவரை நிரப்பி பரவசப்படுத்தும். இனி ஒரு ரட்சிப்பின் நேரம் இல்லை என்று இன்றைக்கே ரட்சணிய நாளாக, இன்றைக்கே உண்மை அறிகிற ரட்சகராக ஈட்டிக் கொள்ளுகிற நாளாக ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரோடு நிரண்டப்படும்படியாக, அவர்களுடைய குருடான கண்களை திறக்கும்படியாக, கடினமான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பி பரவசப்படுத்துவீராக. இனிமேல் பாவம் செய்யாது என்றோடு பாவங்கள், குடிப்பழக்கங்கள், சாப பழக்கங்கள், அடிக்ஷன் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. பாவ சாபங்களை கொண்டு வருகிற பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த ரேடியோவை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் உன்னுடைய கையை எடுத்து போடு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus, ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு விடைப்படுகிறதற்காக நன்றி. இயேசுவை அறிகிற அறிவை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் இருதயத்திலே ஆத்துமாவிலே இந்த ரேடியோ சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோட கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆத்துமாவிலேயும் இருதயத்திலே உடைய வார்த்தைகளை நிரப்பி அந்த வார்த்தையின் நிறைவினால வாய் பேசி மற்ற மக்கள் நன்மை அடைய பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து உதவி செய்வீராக. உடைய வருகையில ஒவ்வொரு மக்களும் எடுத்துக் கொள்ளப்பட்ட மதங்கள் வழி அல்ல, இயேசுதான் வழி என்பதை, இது ஒரு மத மாற்றம் அல்ல, மனமாற்றம் என்பதை ஒவ்வொருடைய இருதயத்திலே உணர்வுள்ள இருதயத்தை கொண்டு உடைய விதைகள் 30, 60, 100 நைந்து கண்ட மக்களும் அந்த விதைகளை, தேவனுடைய வார்த்தை என்கிற விதைகளை பெற்று வாழ்வடைவார்களாக, பரலோக பிரஜைகளாக மாறுவார்களாக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம். உபாகமம் 30, 15 வசனம், 19 வசனத்தின் அடிப்படையிலும் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தை சாபத்தையும் எங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறார். நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை சொந்திருக்க வேண்டும். இறுதிய நிறைவினால் வாய் பேசும். அப்படியாக நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த ஒரு பரத்திலும் ஜோதிகளின் பிதாவிடத்தில்தான் இறங்கி வருகிறது. ஒரு மழை நீர் எப்படியாக மண்ணை நினைத்து விதைப்பவனுக்கு விதையை புசிக்கிறது, ஆகாரத்தையும் கொடுக்கிறது, அந்த விட மேலான வார்த்தை ஒரு முறை திரும்பாதபடி எங்களுக்குள்ள வெளியே எங்கள் சந்ததியின் பலனை காணச்சி. அருமையான வார்த்தையில் வெளிச்சம், உங்களுக்கு அளவான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியங்களையும் சபை ஊழியர்கள் கைடிச்சிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாஜத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். ஆமீன். God bless you sisters. God bless you நேயர்களே. ஆமீன், ஆமீன். God bless you, Pastor.